அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி நம் தமிழ்குடி. அப்பேற்பட்ட தமிழ்மொழியின் சிறப்புகளை பற்றி நாம் தற்பொழுது ஒரு பாடத்தை கற்க இருக்கிறோம். பொம்மைகள் வாயிலாக இந்த பாடத்தை நாம் கற்க இருக்கிறோம். உயிரற்ற பொம்மைகள் உங்கள் கண்முன் தோன்றி ஒரு பாடப்பகுதியை உங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கூறினால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு முறைதான் சிந்தித்து கற்பனை செய்து பாருங்களேன். அந்த பொம்மைகள் உயிரற்ற பொம்மைகள் தான், ஆனாலும் உயிரோட்டமான ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். சொல்லக்கூடிய கருத்தை எளிமையாகவும் செவிக்கு விருந்தாகவும் உங்கள் கண்களுக்கு விருந்தாகவும் அமையக்கூடிய பொம்மைகளை வைத்துதான் உங்களுக்கு இந்த பாடப்பகுதியை இப்பொழுது கற்றுத்தர இருக்கிறோம். நீங்கள் இனிமையாகவும் எளிமையாகவும் கற்க இருக்கிறீர்கள். நாம் கற்க இருக்கும் பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் என்ற அருமையான தமிழ்மொழி சார்ந்த இனிமையான ஒரு பாடத்தை இப்பொழுது கற்க இருக்கிறீர்கள். பொம்மைகள் வாயிலாக அந்த பாடப்பகுதியை உங்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் கண்களுக்கு விருந்தாக அமைய இப்பொழுது பாடப்பகுதிக்கு செல்வோம். வாருங்கள். அருமையான காலை வேளை. இந்த காலை வேளையில் எம் தமிழ் மொழியின் வளங்களையும் சிறப்புகளையும் எம் தமிழ் மக்களுக்கு விளக்க யாராவது இருப்பார்களா என்று பார்ப்போம். யாரையும் காணாம். கண்ணுக்கெட்டிய தூரம் ஒருவரையும் காணாம். காத்திருப்போம். கட்டாயம் இவற்றை கேட்க யாரேனும் வருவார்கள். யாரோ தூரத்தில் ஒருவர் தெரிகிறாரே, யாராக இருக்கும்? வாப்பா வாப்பா மதியழகா, நல்லா இருக்கியா? ஓ அறிவழகா, எப்படிப்பா இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. வீட்டிலலாம் நான் சௌரியமாக இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. சரி, என்ன வேலையை எவ்வளோ தூரம் கிட்ட வந்தீங்க? சும்மா இந்த சந்தை வரைக்கும் போயிட்டு வரலான்னு வந்தேன். காய்கறிகள் வீட்டில் வாங்கிட்டு வர சொல்கிறவங்க. அப்படி அதைத்தான் போய் வாங்கிட்டு வந்துடலாமே. பரவாயில்ல.